வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். ரவா ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு தேங்காவை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சோயா கீரை, கொத்தமல்லி கொஞ்சமாக, உப்பு, எண்ணெய், சாதம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ரவையை போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா, கொத்தமல்லி, சோயா கீரை, துருவி வச்சுருக்க கேரட், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இது கூடவே நான் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ரொட்டி தட்டிக்கலாம். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா இலக்கமாகவும் வந்திருக்கு. ரொட்டி தட்டுற அளவுக்கு நல்லா இலக்கமாகவும் வந்திருக்கு. பாருங்கள் ரவை கூட சாதம் போட்ட மாதிரியே தெரில. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொட்டி தட்டிக்கலாம். ஒரு பேப்பர் போட்டு அது மேலே எண்ணெய் தடவிட்டு தட்டுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. நான் எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன் ரொட்டி தட்டுறதுக்கு. இந்த மாதிரி உருண்டை பண்ணி இந்த எண்ணெய் கவர் மேலே போட்டு நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம். இதுக்கு மேலே நான் இன்னொரு கவரும் போட்டு தட்டுறேன். கையில் ஒட்டாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால் பாருங்கள் நல்லா மெல்லிசாக தட்டியாச்சு ரொட்டி. இப்போ எடுத்து நம்ம தோசைக்கல் மேலே போட்டுக்கலாம். ரொட்டி சைடில் மேலே எல்லாத்துலேயும் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா பொன்னிறமாக கலர்லாம் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ரொட்டியை எடுத்துக்கலாம். ரவா ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நான் செஞ்சுட்டேன். இதை மார்னிங் வடித்த கொஞ்சம் சாதம் மீதி இருந்ததில் நான் ரவை போட்டு இந்த மாதிரி ரொட்டி செஞ்சேன். ஸ்கூல்லேருந்து குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா நல்லா சூடாக செஞ்சு கொடுக்கலாம். இதில் கேரட்லாம் நல்லா துருவி போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது இதில் என்ன இருக்குன்னு. அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.